கர்த்தருடைய பரிசுத்த சோதனை உண்டாதாக. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை இப்படியாக வருகிறது. நம்ம கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 12:13. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் உபேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பின்னினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? சீக்கிரமா வருகிறாராம். அவனுடைய கிரிகளுக்கு அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவரோட கூட வரும். அவரு அல்பாவும் உபேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பின்னினவருமா இருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் எப்ப வருவாருன்னு தெரியாது. திருடனை போல வருவாரு அப்படின்னு வேத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்படி வந்தாதான் ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ண முடியும்? நீ புழுக்கமா இருக்கிறியா, ஜெபிக்கிறியா, அவிவிசுவாசமா இருக்கிறியா, ஆண்டவர் பிரிய இல்லாம வாழறியா அப்படின்னு தெரியும். அதுதான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. இன்னைக்கு ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திர அநேகர் பாருங்க, ஊழியக்காரங்க விசிட்டிங் போகும்போது டிவி ஓடிட்டே இருக்கும். பாஸ்டர் வந்துட்டாரா போய் ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி சீரியல் போப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. அப்படி ஸ்தோத்திர வீட்டுல ஸ்தோத்திர சில காரியங்கள் எல்லாம் விளையாடுவாங்க. பைபிளோடைய படிக்கிறது, ஜெபிக்கிறது இதெல்லாம் விட்டுருவாங்க. கேர் போர்ட விளையாடுறது, இப்படி நிறைய எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறது கொஞ்ச நேரம் தான். சிலர் வந்து தசம்பாகம் ஸ்தோத்திர ஜெபிக்கிறதுக்கு குறைஞ்சது 2.5 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலர் அதிகமாக கொடுக்குறாங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்காதவங்க இந்த நாளையில என்ன பண்ணுங்க? ஜெபத்துக்கு கொடுங்க. சீக்கிரமா ஏசப்பா வரப்போறாரு. சோத்ரா அவனுக்குரிய கிரியைகளின்படியே அவனுக்கு நான் அழிக்க போறேன். ஏசப்பாவோட கூட வருமா? சோத்ரா பாருங்க, கிரியைகள் நீ என்ன இந்த சோத்ர இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யறியோ அது ஆண்டு சொல்றாரு உன்னோட கூட வருமா. நீ தப்பு செஞ்சா தப்பு கூட போவோம். நீ சோதர நல்லவனா ஆண்டு சொல்றாரு. பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டு சொல்றாரு. அநியாயம் செய்யறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும். தாவீது சவுலு பாருங்க, தாவீது வந்து சவுலுக்கு மருமகன். ஆனா அவனை கொல்லணும்னே நினைச்சாரு சவுலு. ஆனா ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய கிரிய சோதரம் அவரோட கூட இருந்ததுனால அவரை சாகடிக்க முடியல. கடைசியில அவர் செத்து போயிட்டாரு. அது போல சோதரம் நிறைய சொல்லலாம். அப்படி யோசிப்போட ஆண்டவர் இருந்தாருங்க. அவங்க சகோதரர்கள் எல்லாம் பகைச்சாங்க. சோதர பாருங்க, அப்புறம் லூசிபர் பாருங்க, ஆண்டவர் பிரிய இல்லாம என்ன பண்ணாரு? செஞ்சாரு, பெருநில விழுந்து போயிட்டாரு, நரக கூடி அமிச்சிட்டாரு. பாருங்க சோதர நிறைய யூதாஸ் காரியது எசோட கூட தான் இருந்தாரு. ஆனா 30 வெள்ளி காசு போட்டு காட்டி கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கு நீ அப்படிலாம் இருக்காருங்க. சோட இருந்து ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. உன்னை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறாரு. இன்னைக்கு நீ மனம் திரும்பு. இதை கேட்கிற அருமையான சகோதரியே, ஏசப்பா இப்பொழுது வருவாரானா? இந்த காலையிலயோ இல்ல மாலையிலயோ எப்போ வருவாரு தெரியாது. நீ ஆயத்தப்படு. மத்தவங்களை ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தமாகணும். குடும்பம் ஆயத்தமாகணும். தேசத்தில் உள்ள மக்கள் ஆயத்தமாகணும். நாம மாத்திரம் போனா போதும். எல்லா மக்களும் நீ குடியில இருக்கிறாங்க, வெறியில இருக்கிறாங்க, விபச்சாரத்துல இருக்கிறாங்க, பண ஆசையில இருக்கிறாங்க, ஜாதி வெறி பிடிச்சி இருக்கிறாங்க, மத வெறி பிடிச்சி இருக்கிறாங்க. ஆண்டவர் பரிசுத்தமானவருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண் ஜாதி பெண் ஜாதி பரிசுத்தமான ஜாதி ஆண்டவர் படிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பெரிய ஜாதி. சோதனை இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஜாதியை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜாதியெல்லாம் ஆண்டவர் பிடிக்காதது. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்க எல்லா காரியங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீக்கிரமா வரப்போகிறார். அவருக்கு நீ நானும் ஜாதி வெறி பிடிச்சிட்டு பண வெறி பிடிச்சிட்டு உட்காந்து இருந்தேன்னா உன்னை விட்டுட்டு போய் நேர்ந்துருவார். ஏறி வாழ்ற சத்தம் காதுல கேட்கப்படாது. அதனால நீங்க மன திரும்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் அவர் செய்வாராங்க. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறாரு. மகளே, நீ என்ன பண்ண? நல்லதை செய்ய ஆரம்பி. உனக்கு கெடுதலே செஞ்சா கூட நன்மை செய்ய ஆரம்பி. அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு ஏதாவது செலுத்து. அப்பொழுது கர்த்தரின் சபத்தை கேட்டு உன்னை குடும்பத்தை பிள்ளைகளையும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவார். ஜெபிக்கலாமா?
எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்புற நீங்க சீக்கிரமா வர போகிறீங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா அநேக விஷயத்துல ஜனங்க தவறி போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே இசப்பா விக்கிரகத்தை வணங்குறாங்கப்பா, பாவம் செய்யறாங்க ஆண்டவரே, கொலை செய்யறாங்க, கற்பழிக்கிறாங்க ஆண்டவரே. இதுல இருந்து மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் வம்சத்தார் கூட தவறு செஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா. மனம் திரும்ப உதவி செய்யுங்க, மன்னிக்கப்பட உதவி செய்யுங்க, தடைகள் எல்லாம் நீக்கி போடு. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும், நீங்க சீக்கிரமா வரட்டும், பயம் இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் தடைகள் எல்லாம் நீக்கி போடு. பிதா குமார பசுத்தாவி நாமத்துல பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அது மாத்திரம் இல்ல, சோத்திரம் இந்த சோத்திர மலையனூர்ல கிரேஸ் இன்டர்நெட் ஜப வீடு நடக்குது. சோத்திரம் வளத்தி ரோடு சோத்திர கிரேஸ் இன்டர்நெட் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும், மாலை நேரத்துல 6 மணில இருந்து சோத்திரம் 8 மணி வரைக்கும் நடக்குது. இதுல இந்த பக்கத்துல இருக்கிறவங்க மேல்மலையினோட செஞ்சு அருகாமையில் இருக்குது, வளர்த்தி அருகாமையில் இருக்குது. நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.